இன்டர்நேஷனல் கபடி பத்தின ஒரு ஹாப்பியான நியூஸ் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் பத்தின அப்டேட் அண்ட் இப்போ யுவா கபடி சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல 3 தமிழ்நாடு கிளப்ஸ் கலந்துக்க போறாங்க. அது எங்க நடக்குது, எந்தெந்த டீம் கலந்துக்கிறாங்க, பிளேயர்ஸ்லாம் யாரு, அது எல்லாமே இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒரு ப்ரோ கபடி பிளேயர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கபடி வேர்ல்டு கப் முதல் முறையா நடந்தப்போ சாம்பியன்ஷிப் அடிச்ச டீம் எது, அதோட கேப்டன் யாரு, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி. அண்ட் இப்போ நாம ஃபர்ஸ்ட் யுவா கபடி சீரிஸ் அந்த விஷயத்துல இருந்தே போலாம். நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யுவா கபடி சீரிஸ் 11th எடிஷன் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல கற்பகம் யூனிவர்சிட்டியில தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிஷன் 2 அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. அதற்கான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஃபைனலை பொறுத்த வரைக்கும் டிவிஷன் 2ல யூபி ஃபால்கன்ஸ் அண்ட் சண்டிகர் சார்ஜர்ஸ் வந்து மோதிக்கிட்டாங்க. இதுல யூபி ஃபால்கன்ஸ் வந்து 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல 33க்கு 32 அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணி டிவிஷன் 2ஓட சாம்பியன் ஆயிருப்பாங்க யூபி ஃபால்கன்ஸ். அண்ட் சூப்பரா ஃபைட் பண்ணியிருந்த சண்டிகர் சார்ஜர்ஸ் வந்து செகண்ட் பிளேஸ்ல முடிச்சிருப்பாங்க. இது டிவிஷன் 2க்கான ஒரு ரிசல்ட் மட்டும்தான். இப்போ டிவிஷன் 1 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒட்டுமொத்தமா 8 கிளப்ஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, பண்ண போறாங்க. இதுல எக்கச்சக்கமான பிகேஎல் ஸ்டார்ஸும் அடங்குறாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். இந்த டிவிஷன் 1 பொறுத்த வரைக்கும் 8 டீம்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். பட் எந்தெந்த டீம்ஸ் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லல இல்லையா? ஸோ அதையும் நான் இப்போதைக்கு சொல்லிடுறேன். ஆரவல்லி ஆரோஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஆரவல்லி ஆரோஸ் இந்த யுவா கபடி சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி நல்ல டீம் எப்பவுமே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் 1ல போட்டி போட போறாங்க. அவங்களோட ஸ்குவாட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இதுதான் அவங்களோட ஸ்குவாட், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம சோனிபெட் ஸ்பார்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமும் இந்த டிவிஷன் 1 யுவா கபடி சீரிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. நல்ல பெரிய ஸ்குவாடவே அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாட் பார்க்கவே நல்லா தான் இருக்கு. இவங்க எல்லாருமே டொமஸ்டிக் அளவில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம குருஷேத்ர வாரியர்ஸ் அப்படிங்கிற இன்னொரு டீமுமே இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அவங்களோட ஸ்குவாட் நான் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுலயுமே நிறைய டொமஸ்டிக்ல யுவா கபடி சீரிஸ்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ் எல்லாருமே இங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முர்தல் மேக்னட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு டீமுமே அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம் இருக்காங்க. பார்க்கும்போது கிறிஸ்டியன் தூல் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இங்க இடம் பெற்றிருக்காங்க. அண்ட் யூமும்பால வந்து சப்ஸ்டியூட்டா வந்து கலக்கிட்டு ரோஹித் ராகவ் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர், அவரோட பேருமே இங்க இடம் பெற்றிருக்கு. ஸோ இந்த 4 டீமும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. முக்கியமா மேக்னட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இது இல்லாம திரும்பவும் நார்த் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ப்பூர் தண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இப்போ இந்த டீம்ஸ்லயே ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுல ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் இருக்கிறது வந்து இந்த டீம் தான். பட் இன்ஃபேக்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இந்த 5 டீமும் வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து இறங்கியிருக்காங்க. இது இல்லாம 3 தமிழ்நாடு கிளப்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. கற்பகம் ரைடர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கற்பகம் யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ண ஒரு டீம் தான். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமுங்க இது. கண்டிப்பா இது எல்லாருமே ஒரு யங் பிளேயர்ஸ் இருக்காங்க, மிக்ஸ்டா இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிளேயர்ஸுமே இங்க இருக்காங்க. கஜேந்திர மூர்த்தி அவர் தான் இந்த டீமோட கேப்டன். ஸோ கண்டிப்பா இந்த டீம் அவங்களோட ஹோம்ல ஆடுறாங்க அப்படிங்கும் போது சப்போர்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இது இல்லாம எல்லாருக்கும் ஃபேவரட், என்னோட ஃபேவரட் ஒரு டீம்னு நான் சொல்லுவேன், பழனி டஸ்கர்ஸ். இந்த டீம் எனக்கு பிடிக்கிறதுக்கான காரணம் சக்திவேல் டி அவர் தான். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த டீமோட கேப்டன் வந்து ஹரிஷ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பழனி டஸ்கர்ஸ் டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அண்ட் இது இல்லாம லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சென்னை தமிழன்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமும் வந்து புதுசா இருக்கலாம். பட் இவங்க டிவிஷன் 1 ஆடுறாங்க. இதோட கேப்டனா சக்திவேல் ஆர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த டீமோட ஸ்குவாடுமே பார்க்க நல்லா தான் இருக்கு. இந்த 8 டீம் தான் இந்த டிவிஷன் 1ல போட்டி போட்டுக்க போறாங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் டீம் எது, எந்த டீம் இதுல சாம்பியன் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்க அப்படின்னா ஐ திங்க் போட்டியை கூட நேரில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர்ல தான் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தின மேலும் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் உங்களுக்காக கொடுத்துட்டே இருப்பேன் நான். இது இல்லாம 3வது ஏசியன் யூத் கேம்ஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இது வந்து 2025 22 அக்டோபர்ல இருந்து 31 அக்டோபர் வரைக்கும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க பஹ்ரைன்ல. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல கபடியுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யூத் ஏசியன் கேம்ஸ் அப்படிங்கிறதுனால யங்ஸ்டர்ஸ் அந்த ஒரு டீம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஜூனியர் கபடி வேர்ல்டு கப் போய் அடிச்சுட்டு வந்தாங்க இல்லையா
நம்ம அன்குஷ் ராத்தி, நரேந்தர் கண்டோலா, லைக் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண, நிதிஷ்குமார் கூட போகலாம். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு டோர்னமெண்ட்டாக இது இருக்க போது. கண்டிப்பாக ஜூனியர் கபடியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இது இல்லாமல் ரிட்டைர்மெண்ட் விஷயத்துக்குள்ளே வரேன். ஸோ ரவிக்குமார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களும் இருக்கலாம். இவர் வந்து பிகேல ரொம்ப ஃபேமஸான ஒரு கவர் பிளேயர். டெல்லி, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த மாதிரி நிறைய டீம்ல இவர் வந்து ஆடிருக்காரு. ஒட்டுமொத்தமாக சீசன் 2ல இருந்து சீசன் 11 வரைக்கும் இவர் பிளே பண்ணியிருக்காரு. 6 டீம் வந்து பிகேல வந்து இவர் ஆடிருக்காரு. அண்ட் இந்தியன் ரயில்வேஸ்லயும் ஒரு பிளேயராக இருந்தார். இப்போ அவர் வந்து தன்னோட கபடியிலிருந்து ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கபடி ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் கபடி ஆட போகிறது கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் 50வது ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான டேட் இப்போதைக்கு அனௌன்ஸ் ஆயிருச்சு. 8 ஜனவரியிலிருந்து 11 ஜனவரி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இது எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஹரித்வார் உத்தரகாண்டில் தான் நடக்க போகுது. ஸோ இந்த டோர்னமெண்ட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் தமிழ்நாடு ஸ்குவாட் அப்படிங்கிறதுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் கூட இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இருக்காங்கன்னே நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஸ்குவாட் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்காக படிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஜூனியர் கபடி நான் உங்களுக்காக ஜூனியர் உமன்ஸ் டீமை வந்து யார் யார் இருக்காங்கிறத சொல்லிடுறேன். சௌந்தர்யா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பட் ரொம்ப ஃபேமஸ். அண்டு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச யூடியூப்ல ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்த கார்த்திகா, கண்ணகி நகர் கார்த்திகா அவங்க இருக்காங்க. புவனா, ஜெயஸ்ரீ, கத்திஜா, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரைடர் கத்திஜா. அது இல்லாமல் சத்யா, சுஜி, ரிபிகா, சுகன்யா, ஹரிணி, ரிஷிகா, சாந்தினி, இந்த 12 பேர் கொண்ட ஸ்குவாடு தான் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. இந்த டைம் ஜூனியர் நேஷனல்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க டிராஃபி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னுமே சொல்லப்படுது. இது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பாய்ஸ் டீம் நான் உங்களுக்காக போடுறேன். ஸோ இந்த பாய்ஸ் டீம் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பிளேயர் உங்களுக்கு தெரியுது ப்ரோ, இவர் எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்ச பிளேயர் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டினியூஸா நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேற இந்த மாதிரியான கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் ஏதாச்சும் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.